வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போலந்து வான்வெளியில் ரஷ்யா மற்றும் பெலருஸ் எல்லையில் இன்று ஒரு பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை P-8A கடல்சார் ரோந்து விமானம் பறந்தது முக்கியமான விஷயம். காரணம், இந்த கடல் கண்காணிப்பு விமானம் ஏன் போலந்து எல்லையில் மற்றும் ரஷ்யா பெலருஸ் எல்லைக்கு அருகே தரைவழி கண்காணிப்பு பணியை நடத்துகின்றது. இதில் நிச்சயம் ஏதோ ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. கடந்த வாரம் போலந்து வான்வெளியில் ரஷ்ய ஆளற்ற விமான ஊடுருவலை தொடர்ந்து நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த அசாதாரண விமான பறத்தல் நடந்தது. அதன் பின் அதிகமான ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் ரொமேனியா வான்வெளியில் நுழைந்துள்ளன. இந்த ஊடுருவல்களின் பின் போலந்தின் வான்பரப்பை வலுப்படுத்த நேட்டோவில் கூடுதல் போர் விமானங்களை நிலைநிறுத்த தொடங்கியுள்ளது. இன்றைய பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை P-8 விமானத்தின் பறத்தலுக்கான சான்றிதழ் பொதுவில் கிடைக்கக்கூடிய விமான கண்காணிப்பு வலைத்தளங்களில் தோன்றின. அதை நாம் ஆய்வு செய்ததில் அந்த விமானத்தின் சீரியல் எண் ZP-809. அது வடக்கில் கலினின்கிராடின் ரஷ்ய புறநகர் பகுதியுடனும் தெற்கில் பெலருசுடனும் எல்லையில் போலந்து பக்கத்தில் மேலும் கீழும் பறப்பதை பதிவு காட்டியது. P-8 ஸ்காட்லாந்தில் உள்ள அதன் சொந்த தளமான RAF லசிமவுத்தில் உள்ள விமான தளத்தில் இருந்து இயங்கி வந்தது. P-8 பொதுவாக ஒரு கடல்சார் கண்காணிப்பு விமானம் என்று வெளியே கூறப்படுகிறது. ஆனால் மிகவும் துல்லியமாக இது விரிவான உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு ISR பல செயற்பாட்டு திறன்களை கொண்ட விமானம். இது நிலம் அல்லது கடல் மீது உளவு பார்த்தல்களுக்கு சமமாக பொருத்தமானது. எந்த குறிப்பிட்ட மாற்றங்களும் இல்லாவிட்டாலும் P-8 நிலையான மின்னணு ஆதரவு நடவடிக்கை ESN தொகுப்பு எதிரி வான் பாதுகாப்பு மற்றும் போர்களின் மின்னணு வரிசையில் மின்னணு நுண்ணறிவு எல்லின் சேகரிப்பு செய்யப்பட அனுமதிக்கின்றது. இப்படியான விமானத்தை பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை ஏன் போலந்து எல்லையில் பறக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் இது வடக்கு அட்லாண்டிக்கை திறம்பட ரோந்து செய்யும் நேட்டோவின் திறனுக்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கும். இங்குள்ள மற்றொரு விஷயம், இது ரஷ்யா மற்றும் பெலரூஸின் ஸ்பாட் 2021 போர் பயிற்சி நடக்கும் நேரத்தில் நடக்கிறது. கடந்த வாரம் போலந்தில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் ஊடுருவின. அதனால் ரஷ்யாவின் தாக்குதல்களில் இருந்து ஐரோப்பாவை பாதுகாக்க உக்ரைன் மீது பறக்க தடை செய்யப்பட்ட வான்மண்டலத்தை நேட்டோ அறிவிக்க போலந்தின் வெளியுறவு அமைச்சர் நேட்டோ நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்தார். இது அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியை போர் விமானங்களை தாக்க தூண்டியது. திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட கருத்துக்களில் வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி ஜெர்மன் செய்தி நிறுவனமான பிராங்க்ஃபர்ட் அல்ஜெமைனரிடம் இந்த யோசனை ஒரு வருடத்திற்கு முன்பு பைடன் நிர்வாகத்துடன் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை போலந்தில் மட்டும் செயற்படுத்த முடியாது, மேலும் பிற ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு தேவைப்படும் என்று கூறினார். நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமாக நாம் இதை செய்ய முடியும், ஆனால் அது போலந்து தனியாக எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. அதை அதன் நட்பு நாடுகளால் மட்டுமே எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். நமது தேசிய எல்லைக்கு அப்பால் உள்ள ஆளற்ற விமானங்கள் மற்றும் பிற பறக்கும் பொருட்களை எதிர்த்து போராட முடிந்தால் நமது மக்களுக்கு, உதாரணமாக விழும் குப்பைகளில் இருந்து பாதுகாப்பு இயல்பாகவே அதிகமாக இருக்கும். உக்ரைன் அதன் எல்லைக்குள் அவற்றை சுட்டு வீழ்த்தும்படி எங்களிடம் கேட்டால் அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டால் அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். ரஷ்ய விமானங்களுடன் நேரடி மோதலின் அதிக ஆபத்து காரணமாக அமெரிக்காவும் பிரிட்டன் உட்பட நேட்டோவில் உள்ள அதன் முக்கிய நட்பு நாடுகளும் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலத்துக்கான உக்ரைனின் கோரிக்கைகளை முன்னர் நிராகரித்துள்ளன. மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அப்படியொரு நடவடிக்கையை பரிசீலித்து வருவதாக எந்த அறிகுறியும் இல்லை, குறிப்பாக ரஷ்ய போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல். உக்ரைனுக்கு போருக்கு பிந்திய பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவது குறித்து ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் சமீபத்தில் நடந்த விவாதங்களில் உக்ரைனுக்கு எந்த அமெரிக்க படைகளும் அனுப்பப்படாது என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருந்தார். புதன்கிழமை ரஷ்யா உக்ரைனில் உள்ள இலக்குகளை குண்டு வீசி தாக்கிய போது போலந்து வான்வெளியில் நுழைந்த ரஷ்ய ஆளற்ற விமானங்களை நேட்டோ போர் விமானங்களும் வான் பாதுகாப்பு சாதனங்களும் சுட்டு வீழ்த்தின. 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் நவீன போரை மறுவரையறை செய்துள்ள ஒப்பீட்டளவில் மலிவான மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆனால் பேரழிவை ஏற்படுத்தும் விதத்தில் அழிவுகரமான ஆளற்ற விமான வாகனங்களை எதிர்கொள்ள கூட்டணியின் தயார்நிலை குறித்து இந்த சம்பவம் கடுமையான கேள்விகளை எழுப்பியது. போலந்து அதிகாரிகள் 19 மீறல்கள் நடந்ததாகவும் குறைந்தது 3 ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் கூறினார்கள். ஆளற்ற விமானங்கள் நிராயுதபாணியான ஏமாற்று விமானங்களாக தோன்றுகின்றன. அவை பெரும்பாலும் வான் பாதுகாப்பை திசை திருப்ப பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் விழும் இடிபாடுகள் இன்னமும் சேதத்தை ஏற்படுத்தின. சில நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளில் நேட்டோ மிகவும் விலை உயர்ந்த போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நம்பியிருப்பது நடைமுறைக்கு மாறானது என்றும் நீடிக்க முடியாதது என்றும் குறிப்பிட்டனர். நேட்டோ அதிகாரிகள் இந்த சம்பவம் நேட்டோ பிரதேசத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க தயாராக இருப்பதை காட்டுகின்றது என்று தெரிவித்தனர். ஐரோப்பிய அதிகாரிகள் இந்த ஊடுருவலை நேட்டோ பாதுகாப்பான ரஷ்ய சோதனை என்று விவரித்துள்ளனர். இருப்பினும் ட்ரம்ப் பின்னர் அது ஒரு தவறாக இருந்திருக்கலாம் என்று கூறினார். சிகோர்ஸ்கி மற்றும் பிரதமர் டொனால்ட் டஸ்க் உட்பட போலந்து அதிகாரிகள் அந்த ஆலோசனையும் மறுத்தனர். சனிக்கிழமை அண்டை நாடான உக்ரைன் மீதான தாக்குதலின் போது ஒரு ரஷ்ய ஆளற்ற விமானம் அதன் வான்வெளியை மீறியதை அடுத்து ரொமேனியா போர் விமானங்களை துவம்சம் செய்தது.
போரின் போது ரஷ்ய ஆளற்ற விமானங்களின் துண்டுகள் மீண்டும் மீண்டும் ரொமேனியாவில் விழுந்துள்ளன. போர் நிறுத்தத்துக்கான டிரம்பின் கோரிக்கைகளை ரஷ்யா நிராகரித்துள்ளது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் திங்கட்கிழமை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் போரை தீர்க்க ரஷ்யா இன்னமும் ஆர்வமாக உள்ளது, ஆனால் ஐரோப்பியர்கள் அதற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். நேட்டோ ரஷ்யாவுடன் நடைமுறையில் போரில் ஈடுபட்டுள்ளது. இது வெளிப்படையானது. இதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. நேட்டோ உக்ரைன் ஆட்சிக்கு நேரடி மற்றும் மறைமுக ஆதரவை வழங்குகிறது என்று பெஸ்கோவ் மேலும் கூறினார். ஒரு ஒப்பந்தம் செய்ய விருப்பம் தெரிவிக்கும் அதே வேளையில் ரஷ்ய படைகளால் ஆக்கிரமிக்கப்படாத பிரதேசம் உட்பட உக்ரைன் பெரும் நிலங்களை சரணடைய வேண்டும் என்று ரஷ்யா கோரியுள்ளது. உக்ரைனின் ராணுவத்திற்கு கடுமையான வரம்புகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் உக்ரைன் ஒருபோதும் நேட்டோவில் சேராது என்பதை உறுதியையும் மாஸ்கோ விரும்புகின்றது. இந்த ஆண்டு குறிப்பாக கோடை காலத்திலிருந்து ரஷ்யா உக்ரைனின் நகரங்கள் மீதான தாக்குதல்களை கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஆளற்ற விமானங்களின் அலைகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. மேலும் உக்ரைன் அதன் மேற்கத்திய ஆதரவாளர்களிடமிருந்து கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவின் படையெடுப்பின் தொடக்கத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி உக்ரைனின் மேற்கத்திய நட்பு நாடுகளின் மீது ஒரு பறக்க தடை மண்டலத்தை நிறுவ வேண்டும் என்று கடுமையாக தெரிவித்தார். ஏனென்றால் அவரது படைகளுக்கு மாஸ்கோவின் உக்ரைன் நகரங்கள் மீதான விரிவான குண்டுவீச்சை தடுக்க வான் சக்தி இல்லை. உக்ரைன் மீது பறக்க தடை மண்டலத்தை நிறுவுவது மக்களை காப்பாற்றுவதாகும் என்று மார்ச் 2022 ஆண்டு அமெரிக்க காங்கிரசின் காணொலி உரையில் செலன்ஸ்கி கூறினார். அந்த நேரத்தில் அவர் செய்த பல வேண்டுகோள்களில் ஒன்று மனிதாபிமான பறக்க தடை மண்டலம். ரஷ்யா இனி தம் அமைதியான நகரங்களை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் பயமுறுத்த முடியாது. இருப்பினும் ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் வான்வெளியில் அமெரிக்க விமானங்களையும் விமானிகளையும் அனுப்ப மறுத்து விட்டார். இதற்கு காரணம் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை கொண்டு ரஷ்யாவுடன் நேரடி மோதலை தூண்டிவிடும் என்ற அச்சம்தான். மோதல் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மேற்கத்திய மற்றும் ரஷ்ய போர் விமானங்களுக்கு இடையிலான நேரடி மோதல் ஐரோப்பா முழுவதும் போரை தூண்டக்கூடும் என்று அன்றைய பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளரான பென் வாலஸ் பிபிசியிடம் கூறினார். கடந்த ஆண்டு உக்ரைன் அண்டை நாடுகளுக்கு தங்கள் வான்வெளியை கொடுக்கும் ஏவுகணைகள் மற்றும் ஆற்றல் விமானங்களை சுட்டு வீழ்த்த விமான எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. இதனால் மேற்கு உக்ரைன் மீது பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலம் உருவாகிறது என்ற யோசனையை உக்ரைன் அதிகாரிகள் முன்வைத்தனர். மீண்டும் அந்த முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது.